ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 15 ஜனவரி 2024. அனைவருக்கும் இனிமையான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய அவ்யக்த சமிக்ஞையில பாபா நமக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். वरदानी रूप से सेवा करने के लिए पहले स्वयं में शुद्ध संकल्प धारण करो. வரதான ரூபத்தில் சேவையை செய்வதற்கு முதலில் தனக்குள்ளே சுத்தமான சங்கல்பங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். நாம நம்முடைய வரதான ரூபத்தின் மூலமாகவே சேவையை செய்யணும் அப்படின்னா நமக்கு இதுக்கு தேவை என்ன? நம்முடைய சுத்தமான சங்கல்பங்கள் தான். சாரா தின் சுத்த சங்கல்போம் கே சாகர் மே லேராத்தே ரஹோ. நாள் முழுவதும் சுத்தமான எண்ணங்கள் என்ற கடலுக்குள்ளே நீங்கள் நீச்சல் அடித்துக் கொண்டே இருங்கள். பாபா சொல்றாரு, சுத்த சங்கல்பங்களே ஒரு கடலாக இருக்கட்டும், அந்த கடலுக்குள்ளேயே நாம நீந்தி நீந்தி வருவோம். நம்மை சுற்றி எப்போதுமே சுத்தமான சங்கல்பங்கள், தூய்மையான சங்கல்பங்கள் நமக்காக, நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவுமே, இயற்கை என்ற 5 தத்துவங்களுக்காகவும், எல்லா ஜீவராசிகளுக்காகவும், எல்லாத்துக்காகவும் நாம சுத்த சங்கல்பங்களை உருவாக்குவோம். பாபா சொல்றாரு, जिस समय चाहे शुद्ध संकल्पों के सागर के तले में जाकर साइलेंस स्वरूप हो जाओ. எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது சுத்தமான சங்கல்பங்கள் என்ற கடலின் ஆழத்தில் சென்று சைலன்ஸ் ஸ்வரூபத்தில் சென்று விடுங்கள். சைலன்ஸ் ஸ்வரூபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாபா சொல்றார், சுத்தமான சங்கல்பங்களை உருவாக்கி அதனுடைய ஆழத்துக்கு நாம போயிடுவோம். அந்த ஆழமான அமைதி ஸ்வரூபத்தை நாம அனுபவம் பண்ணுவோம். எப்படி சுத்தமான சங்கல்பங்களினுடைய கடலை நாம நமக்கு உருவாக்கிக்கிறது அப்படின்னா, பாபா நமக்காக மிகப்பெரிய ஸ்வமானங்களினுடைய ஒரு பட்டியலை, ஒரு மாலையே நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அல்லது அன்றைய முரளியினுடைய ஒரு 5 பாயிண்ட்டுகளையோ 10 பாயிண்ட்டுகளையோ எடுத்து மீண்டும் மீண்டும் நாம சிந்தனை பண்ணி பார்க்கலாம். நமக்காக விசேஷமாக ஒரு 4-5 ஸ்வமானங்களை ஒதுக்கிக்கலாம். அந்த மாதிரி 4-5 ஸ்வமானங்களை தேர்ந்தெடுத்துட்டு தினமும் நாம மீண்டும் மீண்டும் அந்த ஸ்வமானங்களையே பயிற்சி பண்ண அதுவே நம்மை சுற்றி ஒரு சுத்தமான சங்கல்பங்களை கடல் போல உருவாக்கிடும். அல்லது பாபா சுயதரிசன சக்கரத்தை சுற்றுங்கன்னு சொல்றாரு. இந்த சக்கரத்தை சுத்தினாலே 5 ஸ்வரூபங்களை சுற்றி வரும்பொழுது நாம எவ்வளவு உயர்ந்த ஸ்வமானத்துல இருப்போம், எவ்வளவு உயர்ந்த சங்கல்பங்களை ஒவ்வொரு ஸ்வரூபத்திலையும் நாம உருவாக்குறோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம சுத்தமான சங்கல்பங்களுடைய கடலின் ஆழத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த ஆழமான அமைதியின் ஸ்வரூபமாகவே நம்ம ஆகிடுவோம். அமைதி அந்த அளவுக்கு நமக்கு அனுபவம் ஆகும். आपकी ये डीप साइलेंस स्थिति वायुमंडल का परिवर्तन कर देगी और आप स्वयं को डबल लाइट फरिश्ता अनुभव करेंगे. தங்களுடைய இந்த ஆழமான அமைதியின் நிலை வாயுமண்டலத்தை மாற்றிவிடும். அதனுடன் நீங்களும் தானாகவே டபுள் லைட் ஃபரிஷ்தாவாக தன்னை அனுபவம் செய்வீர்கள். அந்த அளவுக்கு ஆழமான அமைதிக்கு போவதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, சிரேஷ்டமான சுத்த சங்கல்பங்கள். அந்த சுத்த சங்கல்பங்களினுடைய ஆதாரத்துல நாம ஆழமான அமைதி நிலையை அனுபவம் பண்ணி அந்த அமைதி நிறைந்த சுரூபமா ஆகி அதற்கு மேல டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையை அனுபவம் பண்ணுவோம். அப்ப தன்னால நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், வாயுமண்டலம் எல்லாமே நல்லதாக, உயர்ந்ததாக, தூய்மையானதாக, அமைதி நிறைந்ததாக மாறிடும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.